ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக. வணக்கம். இது பேச்சுரிமை சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்குகிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய முயற்சியில் நகரத்தார்களுடைய பொருளுதவியில் கட்டப்பட்ட அழிக்க முடியாத மக்கள் சேவைக்காக விளங்குகின்ற எத்தனையோ திட்டங்கள் உருவாகின. அவற்றில் ஒன்றுதான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கல்லல் ஒன்றியத்தில் உள்ள செம்பனூர் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். அதாவது 45 பஞ்சாயத்துகளுக்கும் கல்லல் ஒன்றியத்திற்கான ஒரு தலைமை மருத்துவமனை. இந்த மருத்துவமனை கட்டும்போது அரசுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. 1963ஆம் ஆண்டு இந்த மருத்துவமனை கட்டுவதற்காக ஒரு பிளான் வருது. அந்த மருத்துவமனை கட்டுறதுக்கு அரசுக்கிட்ட அப்போ ஃபண்ட் இல்லை. அதை எப்படியெல்லாம் திரட்டி எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருந்த இந்த மருத்துவமனையை இன்றைக்கு தமிழக அரசு, அதாவது மாவட்ட நிர்வாகம் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது. நல்லா இருந்துச்சுங்க. இருக்குது அவனுக்கு பெரிய விருப்பம். இந்த கல்வெட்டு வைக்கலைன்னா நடக்கிறதே வேற. சரி, காணொளியை பார்த்திருப்பீர்கள். இந்த மருத்துவமனையினுடைய சிறப்பு என்னன்னா, இப்படி ஒரு பிளான் அப்பதான் வருது. புதுசா கொண்டுட்டு வர்றாங்க, திட்டங்களை கொண்டுட்டு வர்றாங்க. அப்ப பெருந்தலைவர் சொல்றாரு, ஒன்றியத்திற்கு ஒரு மருத்துவமனை தருவதாக சொல்லுகிறார். அப்போது பிரிக்கப்படாத முகவை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் செம்பனூர் மாணிக்கம் செட்டியார், மாவண்ணா என்று அழைக்கப்படுவார். திரு மாவண்ணா அவர்கள் அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு பணக்காரர்கள் நிலமும் கொஞ்சம் பணமும் தந்தால் அந்த மருத்துவமனையை இங்கே அமைக்கலாம் என்று சொல்லுகிறார். பாகனேரி செட்டியார் ஒரு நகரத்தார் ஒருத்தர் முன் வர்றாரு. கண்டரமாணிக்கம் செட்டியார் அவங்க சமூகம் அவங்க ஒரு ஏற்பாடு பண்றாங்க. கல்லல்ல ஒரு ஏற்பாடு. இவ்வளவையும் மீறி செம்பனூர்ல இந்த மருத்துவமனையை கொண்டு வருவதற்காக திரு மாவண்ணா அவர்கள் மாவட்ட தலைவர் என்ற முறையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய டூர் புரோகிராம், அன்றைய முதல்வர் திரு காமராஜர் அவர்களுடைய டூர் புரோகிராம முதலில் செம்பனூருக்கு வருவதாக ஏற்பாடு செய்து, செம்பனூர் வந்த உடனே அன்றைக்கு பெரும் வசதி வாய்ப்பு, இன்றைக்கும் அவர்கள் குறைவில்லை. திரு கூணாமானா நாவண்ணா நாச்சியப் செட்டியார் அவர்கள் 7 ஏக்கர் நிலமும் 10,000 ரூபாயும் 1963ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டு அந்த மருத்துவமனை கட்டப்பட்டு 1965ஆம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த மருத்துவமனை வர்றதுக்கு முன்னால இந்த பகுதியில், சுற்றுவட்டார பகுதியில் காரைக்குடியில் ஒரு அரசு மருத்துவமனை இருந்தது. அதை விட்டா மதுரை, இந்த பக்கம் 20 கிலோமீட்டர்ல திருப்பத்தூர்ல ஸ்வீடிஷ் மிஷன், புகழ்பெற்ற ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஒரு 30-40 கிலோமீட்டர்களுக்கு மெடிக்கல் ஷாப் கூட கிடையாது. ஆமா, மக்கள் பெரிதும் சிரமப்பட்டாங்க. பிரசவம் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போகணும், இல்ல வீட்டில் பிரசவம் பார்த்தாங்க. உயிரிழப்புகள் அதிகம். ஒரு காய்ச்சல், அது இது சிறிய வியாதிகள் வந்தால் உள்ளூர் மருத்துவர் மாமுண்டி ஆசாரின்னு சொல்லி அவங்க குடும்பம் சூரணம் கொடுப்பாங்க. அதை தேனில் குழப்பி சாப்பிட சொல்லுவாங்க. பாம்பு கடி, இது இப்படி நாய்கடி, இதுல எல்லாம் நிறைய சாவுகள் இறப்புகள் நடந்து கொண்டிருந்தது. அதுபோக வீதிக்கு ஒரு 4 சாமியாடி, பூசாரி, பேய் ஓட்டுறவங்க, எங்கே பார்த்தாலும் கொள்ளையடிக்கிறவனும் கோடாங்கி சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த காலத்தில். அந்த காலகட்டத்தில் அப்போதுதான் இந்த மருத்துவமனை வருகிறது.
1965ஆம் ஆண்டு பெருந்தலைவர் அவர்களும் புரோட்டோகால் படி அன்றைய மாவட்ட ஆட்சியர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் மாவண்ணா அவர்களும் மருத்துவத்துறை டீன் அவர்களும் ஒரு சின்ன 10க்கு 10 கீற்று கொட்டகையில் ஒரு 2 அடி மண் உயர்த்தப்பட்ட அந்த மேடையில் இருந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். எல்லாரும் இதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்றாரு பெருந்தலைவர். அதன் பிறகு இந்த மருத்துவமனையினுடைய கல்வெட்டில் செட்டியார் பேர் போடணும், தலைவர் பேர் போடணும் கையில் அதை கலெக்டர் மறுக்கிறார், அது முடியாது அப்படின்னு சொல்லி காமராஜரை தேடுறாங்க. இவர் எங்கேயோ போயிட்டாரு. எங்கடா அப்படின்னு பார்த்தா செம்பனூருடைய போஸ்ட் ஆஃபீஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இடமும் மாவண்ணா அவர்கள் கொடுத்தது தான், மாணிக்கம் செட்டியார். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் 2 வெள்ளை சட்டை, 2 கதர் சட்டை, 2 வேஷ்டியை ஒரு மஞ்சள் பைக்கில் வச்சு தலைக்கு வச்சுக்கிட்டு காமராஜர் கையை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு முதல்வர் பாருங்க. அப்புறம் அங்கே போய் அவரை கேட்டு இது பண்ணி செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர் கலெக்டருக்கு சொல்லி உத்தரவு போட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்பினார் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அத்தகைய அந்த மருத்துவமனையில் அப்போது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சிரப் கொடுப்பாங்க. பாட்டிலில் கலர் சிரப் இருக்கும். போகும்போது தண்ணி மருந்து வாங்குறதுக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. பாட்டில் எடுத்துக்கிட்டு போகணும். தண்ணி மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க, நாய்க்கடிக்கு ஊசி எல்லாமே இருந்தது. அமெரிக்காவிலிருந்து வந்த பிஸ்கட் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அப்புறம் இன்னொரு கோதுமை கஞ்சி ஒன்று ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதை காலையில் சாயங்காலமும் கொடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நேரு இவங்கெல்லாம் பிச்சை எடுத்து தான் அமெரிக்காவில். அப்போ என்ன இருந்தது நாட்டில்? ரைஸ் மில் கூட இல்லை. அந்த மாதிரி ஏழ்மை சூழ்நிலையில் அமெரிக்காவில் மடிப்பிச்சை ஏந்தி எல்லாருக்கும் கொடுத்தாரு நேரு. இன்றைக்கு மோடி நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்கிறாருல்ல. கரண்ட் கூட அன்றைக்கு மருத்துவமனையை முன்னிட்டு அந்த 1950 காலகட்டத்தில் இருந்தாலும் இங்கே எலக்ட்ரிசிட்டி வந்தது. அதன் பிறகு மருத்துவமனை மிகச்சிறப்பாக 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருந்தார்கள். அப்படி பல்வேறு வரலாற்று தடங்களை பதிவு செய்ய இந்த மருத்துவமனையை, சரி நீங்க இடிக்கிறீங்க, புதிதாக மருத்துவமனை 1,27,00,000 ரூபாயில கட்டுறீங்கன்னா 7 ஏக்கர்ல பெரிய இடம் இருக்கு, அங்க எங்கேயோ கட்டியிருக்கலாம் இல்லையா? இன்றைக்கும் 1 கோடி 2 கோடி 3 கோடி எல்லாம் இங்கே உள்ள அந்த நாச்சியப்ப செட்டியார் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு விஷயமே இல்லை. அவங்கள்ட்ட கேட்டிருந்தா அவங்க கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க தே ஆர் ரெடி. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவங்களே கட்டி கொடுத்துருப்பாங்க. உங்க ஐயா கட்டினது, இதை நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி டோனர், அதாவது அன்பளிப்பின் மூலம் கட்டப்பட்ட மருத்துவமனையை நீங்க எப்படி நீங்க அவங்களுக்கெல்லாம் தெரிவிக்காம, ஒரு உள்ளூர் நிர்வாகத்துக்கு தெரிவிக்காம, உள்ளூர் பிரசிடென்ட்டுக்கு தெரிவிக்காம எப்படி இவங்க இடிக்கலாம்? இப்படி பல்வேறு மூட நம்பிக்கைகளை, பேயோட்டுபவர்களை கொள்ளையடிக்கிறது என்ன செய்வின், அந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களை எல்லாம் துரத்தி அடித்ததிலே இந்த மருத்துவமனைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. பகுத்தறிவை நோக்கி மக்களை இட்டு சென்ற ஒரு அமைப்பு இந்த மருத்துவமனை. நீங்க கேட்டிருக்கணும், இன்றைக்கும் கட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த நாச்சியப்ப செட்டியார் அவர்களுடைய வகையரா அந்த பேரப்பிள்ளைகள் தயாரா இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க அதன் பிறகு இடிக்கிற முடிவை மக்கள்கிட்ட கேட்டுட்டு எப்படி இதை பண்றதுன்னு எந்த ஒரு ஆலோசனை, எதுக்கு கிராம சபை கூட்டத்தில் போய் இடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா கிராம சபை கூட்டத்தில் நீங்க பேசியிருக்கணும்ல? எதையுமே பேசுறது இல்லை. தன்னிச்சையாக செய்வது என்றால், அதாவது பெருந்தலைவருடைய சாதனை எங்கேயும் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது திமுகவுடைய கொள்கையா? அந்த கொள்கையின் அடிப்படையில் எல்லாத்தையும் இடிச்சு காலி பண்றதுன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க இல்ல கேட்கறேன், அப்படித்தானே கேட்க வேண்டி இருக்குது. இது வரலாற்று தடம் இல்லையா? என்ன நீட்டு தேர்வை பற்றி பெருசா போராடுறீங்க? கட்டப்பட்ட மருத்துவமனை, அன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு 1963 10,000 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கொடுத்த அந்த நகரத்தார் பெருமகன் நாச்சியப்ப செட்டியார் அவர்கள், அவருடைய அந்த 7 ஏக்கர் நிலம், இன்றைக்கு அந்த 7 ஏக்கர் நிலத்துடைய மதிப்பு பல கோடி ரூபாய். இன்றைக்கு அவங்க பல கோடி ரூபாய் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க ஐயா பேர்ல மறுபடி செய்ய அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன, 1,27,00,000 நீங்க எவ்வளவு கொள்ளையடிப்பீங்கன்னு தெரியும், எவ்வளவு கமிஷன் போகும்னு தெரியும். அரசு திட்டங்களின் மூலம் நீங்க அடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு அப்போ ஒரு வரலாற்று சின்னம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? அதை விட்டுட்டு அதை ஒரு அதாவது பல்வேறு காலகட்டத்தில் நடந்த மருத்துவத்துறையில் நிகழ்ந்த அற்புதங்களை, அந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விளக்குகின்ற ஒரு மியூசியமா, ஒரு கண்காட்சி கூடமாக அதை வச்சு அதை நிறுவிட்டு பக்கத்தில் கட்ட வேண்டியதானே? இது எதுவுமே தேவையில்லை. மக்களுக்கு அறிவே வர வேணாம், வரலாற்று பதிவுகள் வேண்டாம். இதுதான் உங்க பெரியாரும் அண்ணாவும் சொன்னாரா?
இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்குறேன். அதாவது திராவிட மாடல் ஆட்சின்னு வெளியில சொல்றார் தமிழக முதல்வர் அவர்கள். ஆனா அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அப்படிலாம் கிடையாது. மாஃபியா எந்த திட்டத்துல தேவையில்லாத பாலங்களை எல்லாம் கட்டுறது, வாய்க்காலே இல்லைங்க. அதுல வந்து பாலம் புதுசா தேவையில்லாம அந்த சாலை ஒரு 4 காரைக்குடியிலிருந்து செம்பனூர் வர்றதுக்குள்ள ஒரு 10 பாலங்களை புதிதாக கால்வாய் இல்லாத இடத்துல பாலம்னு ஒன்றத்தை போட்டு உருவாக்கி இவங்க அதெல்லாம் பேச போனா மிகப்பெரிய இது. சரி, இன்றைக்கு மோடி என்ற ஒரு பாசிச சக்தியை வீழ்த்துவதற்காக நம்ம ஸ்டாலினுடைய துணை தேவைப்படுதுன்னா அது இந்த சாக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை இவர்கள் நிறுத்துவதே இல்லை. வரலாற்று பதிவுகளை, வரலாற்று சின்னங்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உருவாக்கி வைத்த சாதனைகளை எப்படியாவது ஒவ்வொன்றாக அடித்து நொறுக்க வேண்டும். அது இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டுதான் இந்த அரசு செயல்படுகிறதோ என்று நமக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து தாங்கிக்கிற முடியல. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை அன்றைக்கு பெருந்தலைவர் பண்ணிட்டு போனார். அந்த காலகட்டத்தில் மக்கள் மருத்துவமனை நோக்கி திருப்பப்பட்டார்கள். மெடிக்கல் ஷாப்னா என்னன்னு தெரியாது, மாத்திரைனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து மக்களை பகுத்தறிவை நோக்கி அழைத்து சென்ற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு இடத்தை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த கல்வெட்டு இருக்கணும், அந்த போட்டோ செட்டியார் அவருடைய போட்டோவும் மீண்டும் வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் வைக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். இவங்களுடைய கொள்கை குறிக்கோள் எல்லாமே அப்படித்தான். மக்கள் கவனத்திற்கு அதை கொண்டு போறேன். எனக்கு வேற வழி தெரியல. மக்கள் பார்க்கணும், மக்கள் தான் சிந்திக்கணும். நீங்க மோடியை பத்தி 1000 பேசுறோம், மோடியினுடைய சித்தாந்தம் தவறு, அதை தூக்கி எறியணும் அப்படின்னு பேசுறோம். ஆனால் நீங்க செய்யறதெல்லாம் வரலாற்று சாதனையை செய்த ஒரு மாபெரும் தலைவன் பெருந்தலைவர் அவர்களுடைய சாதனை எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு இருந்தா அப்ப குந்தா நீர்மிட்டா சாத்தனூர் அணையெல்லாம் தூக்கி போடுங்க. எத்தனை அணை கட்டினர், அது பலமே இடிச்சு தள்ளுங்க. காமராஜருடைய சாதனை வேணாம்னு சொன்னா அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது. இந்த அளவிலே மக்கள் கவனத்துக்கு நான் இதை கொண்டு போறேன். அருமையான கட்டடங்க, இடிக்க முடியல இங்க அந்த மிஷினால. பார்க்க வந்து நமக்கு வேதனையா இருக்கு. 2 அடி சுவர், 2 அடி சுவர், பழைய கால அந்த குழுகுலுன்னு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் போகையில சாந்து வச்சு கட்டின ஒரு சாந்து, பழைய சிமெண்ட் இல்ல, சாந்து கட்டடத்துல 2 அடி அகலம். இன்றைக்கு அதை இடிக்க முடியல. அவ்வளவு சுட்ட செங்கல், அற்புதமா கட்டப்பட்ட அந்த கட்டடம் எந்த ஒரு கிராக் கிடையாது, ஒரு சின்ன கிராக் கூட கிடையாது. நேத்து கட்டினது மாதிரி இருந்துச்சு அந்த கட்டடம். மழை நீர் எதுவும் ஒழுகல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான கட்டடத்தை இவங்க சம்பாதிக்கிறதுக்காக இவங்க இடிச்சு தரனா இப்ப நம்ம இது வந்து வேதனை தர்ற விஷயம் தானே. இதையெல்லாம் அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலாயினும் கெடும் என்று நீங்க மோடிக்கு சொல்றீங்க, நாங்க உங்களுக்கு சொல்றோம். என்ன இனிமேலும் பெருந்தலைவர் அவர்களுடைய இந்த கிராமத்தில் நின்று கொண்டிருந்த அந்த வரலாற்று பதிவை அழிச்சிட்டீங்க. இனிமேலும் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த வரலாற்று சின்னம் இதெல்லாம் தெரியாத ஒரு நபர் மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டு, அமைச்சரா வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை நடத்த முடியாது. எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.